யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவரன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சுடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேளத்திராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகள் காப்பதே வானின்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீர்த்த கடல்வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நம இதி. நண்பர்களே, ஆஞ்சநேயருக்கு சீதாதேவி நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்றாள். வாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறுவிலா மனத்தோன் எண்ணின் ஊழியோர் பகலாய் ஓதும் யாண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் உற்ற ஒன்றும் இன்றென இருத்தி என்றாள். இந்த 7 உலகமும் அழிஞ்சா கூட நீ இன்றைக்கு எப்படி இருக்கிறாயோ அதே போன்று இதே உடலோடு எந்த வகையான முதிர்வு அடையாமல் நீ இளமையாக என்றையும் இருப்பாய். அதாவது சமஸ்கிருதத்தில் சிரஞ்சீவிம்பாங்க. முதுமை எய்தினால் வாழ்க்கை முடிஞ்சு போகும். முதுமை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் சிரஞ்சீவி. நோய் கிடையாது. பூமியில் அவங்க நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த உருவம் வேண்டுமானால் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் குறையாமல் இருக்கும். அதுதான் பேர் சிரஞ்சீவின்னு பேர். அப்படி 7 சிரஞ்சீவிகள். அந்த 7 சிரஞ்சீவிகளில் ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் இன்றைக்கும் எல்லோருக்கும் காட்சி தருபவராக இருக்காங்க. மற்ற சிரஞ்சீவிகளெல்லாம் யாரும் பார்த்ததாகவோ அல்லது பழகியதாகவோ இன்னைக்கு வரைக்கும் எந்த வகையான புராண குறிப்புகளோ சரித்திர குறிப்புகளோ இல்லை. ஆனால் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி என்பதற்கு பல நிரூபணங்கள் கிடைத்துள்ளன. சமீப காலத்தில் சத்ரபதி சிவாஜிக்கு காட்சி கொடுத்தார். அதற்கு பிறகு நான் இப்போ ஒரு சமீபத்தில் சொன்னேன், ஒரு வெள்ளைக்காரங்க டூரிஸ்ட் வந்தவர்களுக்கு காட்சி கொடுத்ததாக பார்த்தோம். அப்படி பலருக்கு பல்வேறு சமயங்களில் பல்வேறு பக்தர்களுக்கு பலவிதமான காட்சிகள் ஆஞ்சநேயர் கொடுத்திருக்கிறார், அதே உருவத்தோடு. அதனால் ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் சிரஞ்சீவியில் இன்றைய தினம் வரை நம்முடைய கண்ணில் காட்சி தரக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு சொன்ன உடனே மீண்டுள்ள விளம்பல் உற்றான் விழுமிய குணத்தோய் வீரன் யாண்டையான் இன்னலோடும் எவ்வழி எய்திற்றுன்னை ஆண்டைக அடியன் செய்கை யார் சொல் அறிந்தது என்றால் துந்திரல் தளந்தோளானும் உற்றது சொல்லலுற்றான். இப்போ சீதையுடைய துயரம் தீர்ந்து விட்டது, ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. வந்தவர் ராமதூதன் அதற்குண்டான அடையாளங்களையும் சொன்னார். நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி பெருமாள் கொடுத்த கணையாழியை கொடுத்தார். அதை சொன்னோம். என்ன, அதை எப்படி ராமனை கண்டது போல அவள் கண்களில் ஒற்றிக்கொண்டாள், மார்பகங்களில் ஒற்றிக்கொண்டாள்.
ராமனை பார்த்தது மாதிரி ஒரு சந்தோஷம் அடைந்தாள். சரி, அதான் இப்போ சொல்கிறோம், பல நினைவு சின்னம்னு சொல்கிறோமா இல்லையா? யாராவது ஒருத்தரை நாம் பிரிந்து இருந்தோமா, அவர் உபயோகப்படுத்திய பொருட்களை பார்க்கும்போது நமக்கு அவர்களுடைய நினைவுகள் நமக்கு வரும். இப்போ அது மாதிரி தான் நம்முடைய பல மகாத்மா காந்தி எழுதிய பேனா, முக்கு கண்ணாடி அதெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய உபயோகப்படுத்திய பொருட்களை பார்க்கும்போது அவரோடு பழகியவர்களுக்கு அவர்களுடைய நினைவு வரும். அந்த பொருட்களை வைத்து அவர்கள் தமக்கு என்னென்ன செய்தார்கள்னு. அதே மாதிரி சீதையானவள் வழியே தெரியாமல் ராமன் வருவானா, எப்படி நம்மை காப்பாற்றுவார், நம்ம இந்த இருக்கக்கூடிய இடம் எப்படி தெரியும் என்று பல வகையான குழப்பத்தில் இருந்த சூழ்நிலையில் ஆஞ்சநேய பெருமாள் ராமநாமத்தை சொல்லி இதுவனர். இதில் இன்னொரு நிகழ்ச்சியை நான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ரீராம்னு கீழே குதித்த உடனே தரையிலே ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுகிறார். ராமனுக்கு ஜெயம். அதுதான் நம்ம இன்றைக்கி நமக்கு காரியம் ஆகணும்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதி வேண்டிக்கிறோம். சீதையுடைய துயரம் தீர்ந்தது மாதிரி நம்முடைய துயரம் தீரணும்னா ஸ்ரீராமன் நினைத்து கொண்டால் ஸ்ரீராமனாகி நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் ஜெயமாகும் என்பதற்காக ஸ்ரீராம ஜெயம் எழுதக்கூடிய வழக்கம் நமக்கு வந்தது. அடுத்தாற்போல் இன்னொரு கதையும் உண்டு. நல்ல செய்தி சொன்ன உடனே, இந்த அடையாளத்தை கொடுத்த உடனே சீதை அனுமனுக்கு மாலை போடணும்னு நினைக்கிறாள். உடனே அந்த இடத்துல அவளுக்கு அசோகவனத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு மாலை போடுறதுக்கோ பூ கட்டுறதுக்கோ சௌரியம் இல்லை. அதனால் அந்த மாதவி கொடியில் தான், அங்கே மாதவி கொடி படர்ந்துருக்கு, அந்த கொடியில் வெற்றிலை கொடி படர்ந்துருக்கு. உடனே அந்த வெற்றிலை கொடியை அறுத்து அதை மாலையாக போட்டு, எனக்கு நல்ல செய்தி சொன்ன உனக்கு இந்த வெற்றி மாலையை பரிசளிக்கிறேன்னு கொடுத்தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம நம்ம காரியங்கள் ஜெயமாகணும்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுகிறோம். அந்த ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கிறாள். இப்போ கொஞ்சம் அவருடைய சோகம் தணிந்ததுனால கதையெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாள். என்ன நடந்தது, நீ யார், உன்னை எப்படி என்னுடைய பெருமான் எப்படி சந்தித்தார் அப்படின்னு கேட்கிறார். இப்போ ஆஞ்சநேய பெருமான் அழகாக சொல்லி கொண்டு வருகிறார். உன்னை பிரிந்த பின் லக்ஷ்மணர், நீ உங்களுடைய உத்தரவு பிரகாரம் லக்ஷ்மணர் ராமனை தேடிக்கொண்டு போனார். அங்கே ராமனை சென்றவுடன் ராமரானவர் ஏன் அண்ணியை தனியாக விட்டுட்டு வந்தேன்னு கேட்டார். லக்ஷ்மணர் சொன்னார். சொன்ன உடனே ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு மாரீசனானவன், மாயமானாக இருந்த மாரீசன் ராட்சசனாக செத்து கிடக்கான். உடனே ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது, ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது, வேகமாக போய் பார்ப்போம் என்று போய் பார்த்தால் அந்த பர்ணசாலை இருந்த இடத்துல பர்ணசாலையே காணோம். கேட்க வேண்டாமா? ராமர் கதறுகிறார், எல்லா இடங்களையும் தேடுகிறார். தேடிக்கொண்டு இருவருமாக போகக்கூடிய வழியில் ஜடாயுவை சந்திக்கிறார்கள். ஜடாயுடைய கதையை சொல்லி, ஜடாயுவுக்கு நீர்க்கடன் செய்த கடனை சொல்லி, ஜடாயு இறக்கும் தருவாயில் சபரியை காட்டுகிறார். இப்பொழுது அந்த சபரி மலை இருக்கா இல்லையா, இந்த சபரி என்பவள் சந்தி, அவள் மூலமாக உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு சபரியை சந்திக்கிறார்கள். சபரி ராமனுடைய வரவுக்காக காத்திருக்கிறாள். நல்ல சுவையான பழங்களை தான் கொடுக்கிறாள். கொடுத்து ராமனுக்கு ஆறுதல் கூறி, நீ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனேன்னா கிஷ்கிந்தைன்னு ஒரு மலை இருக்குது, அங்கே சுக்ரீவன்கிற அரசன், வானர அரசன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறான். இந்த சுக்ரீவனை சந்தித்தால் உனக்கு வழி கிடைக்கும், அவருடைய பெரிய வானர படை இருக்கிறது என்று சொல்லி அனுப்புகிறாள். ஆகையே அந்த சுக்ரீவனுடைய அமைச்சராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுக்ரீவனை சந்தித்தது.
வாலியை பற்றி ஆஞ்சநேயர் குறிப்பிடுகிறார். வாலி என்பவன் யார் என்றால் ராவணனை விட பலம் மிக்கவன் அப்படின்னு சொல்லி சிவபக்தன்னு சொல்லி அந்த இதையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட வாலியையே ஒரே பானத்தில் ராமபிரான் வீழ்த்தினார் என்று சொன்ன உடனே சீதைக்கு நம்பிக்கை பிறக்கிறது. உடனே இந்த கதையெல்லாம் சொல்லி முடித்த உடனே கேட்குறா, சரிப்பா நீ இவ்வளவு சிறிய குரங்காக இருக்கியே, இந்த ராட்சசர்கள் கூட்டத்தில் எப்படி நீ தப்பித்து வந்தாய்? இவ்வளோ பெரிய கடலை எவ்வாறு கடந்தாய்? உன்னுடைய உருவத்தை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது, எப்படி நீ கடலை கடந்து வட முடிஞ்சது அப்படின்னு உடனே ஆஞ்சநேயர் தன்னுடைய கதையை சொல்கிறார். இத்தனை சிறியதோர் எண்ணில் யாக்கையை தத்தின் கடல் அது தவத்தின் ஆயதோ சித்தியின் இயன்றதோ செப்புவாய் என்றால் முற்றினும் நிலவினும் முறுவல் முற்றினாள். அவன் முகம் நிலவு போல பிரகாசிச்சான். இப்போ கேட்டாலாம், இவ்வளவு சின்ன குரங்காக இருக்கியே, இதை இந்த கடலை தாண்டி நீ வரும் அளவுக்கு உனக்கு என்ன வகையான சித்தியை நீ கைப்பற்றாய்? உனக்கு என்ன வகையான சக்தி இருக்கிறது? மாயமா மந்திரமா, என்ன அதனுடைய தகுதி என்னன்னு கேட்டார். அனுமார் உடனே காட்டினன் நின்றனன் தொடுகையினன் வெட்டுயர் தோழினன் விசும்பின் மேக்குயிர் எட்டரும் நெழுமுடு எய்தி நீலு கடல் முட்டுமென்று உருவென்று வளைந்த மூர்த்தியான். ஆகாயத்தை தொடுற அளவுக்கு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து ஆஞ்சநேயர் நிற்கிறார். இனிமே போனால் தேவர்களுக்கெல்லாம் தன்னுடைய தலை முட்டுமேன்னு அதோட தலையை குனிஞ்சுட்டாராம். குனிஞ்சிட்டு இரு கைகளையும் வணங்கி தாயாரை நோக்கி வணங்கி எப்படி காட்சி கொடுத்தாராம். அதுதான் இப்போவும் நம்ம பார்க்குறோம். ஆஞ்சநேயர் சிலைகள் செய்யும்போது விஸ்வரூப ஆஞ்சநேயர் 108 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் செய்தால் கூட அவர் சஞ்சீவமலையை தூக்குற மாதிரியோ பறந்து கொண்டு இருக்கிற மாதிரியோ காட்டுறதில்ல. 2 கைகளையும் வணங்கி பணிவோடு இருக்கிற மாதிரி இது நமக்கு ஒரு பாடம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உயர்வடைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பணிவு வேணும். அப்போ தான் உலகத்தில் நமக்கு பெயர் கிடைக்கும். நம்ம உயர ஆனால் நமக்கு உயர நமக்கு என்ன வரும்னா கர்வம் வரும், தலை நிமிர்ந்து நிற்க தோணும், பணிவே வராது. ஆஞ்சநேயருடைய உருவம் உயர்ந்த உருவமாக இன்றைக்கி பார்க்குறோம், நாமக்கல்லில் பார்க்குறோம், பல தேவசங்களில் பார்க்குறோம். இப்போ புதுசாக நிறைய 108 அடி உயரம் 105 அடி உயரம்னு சிலைகள் எல்லாம் செய்கிறார்கள். அந்த தோற்றத்தில் என்னன்னு கேட்டால் வணங்கிய தோற்றத்தோடு பணிவோடு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வேறு எந்த தெய்வமும் கிடையாது. நான் பெருமையாகவே சொல்லுவேன், நீங்கள் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் நமக்கு அருள் கொடுக்குற தோற்றத்தில் தான் இருக்குமே, வணங்கக்கூடிய தெய்வம் கிடையாது. அந்த ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் வணங்கக்கூடிய நம்ம வணங்கி வரவேற்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்ன காரணம்னு கேட்டால், பக்தர்களாகிய நீ என்னை தேடி வந்திருக்கிறாயே, உன்னை வணங்கி நான் வரவேற்கிறேன்னு நம்ம போய் வணங்க வேணாம், முதல்ல அவர் வணங்கிடுறாரு. என்னை சரணடைஞ்சிருக்கிறேன்னு அவர் வணக்கம் கூறி வரவேற்கிறார். அப்படிப்பட்ட தோற்றம். அப்படிப்பட்டவர்னு கேட்டால் அவர் இருக்கிற உயரம் 108 அடி உயரம் இருப்பான், நம்ம 5 அடி உயரம். 5 அடி உயர மனிதனுக்கு கூட அவர் வணங்கிய தோற்றத்தில் வரவேற்கிறார். ஏனென்றால் அந்த வணக்கம் யாருக்குன்னு கேட்டால் சீதாதேவிக்கு. சீதாதேவியை நோக்கி வணங்கியபடி அவர் காட்சி கொடுக்கிறார். சீதாதேவி பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியமடைந்த சீதையானவள் கண்தளம் அறிவோடு கடந்த காட்சியின் விண்தளம் இருவுடை விளங்கும் மெய்மை குண்டலம் 2 அக்கோளின் மாச்சுடர் மண்டலம் 2 மாறு கொண்டனே. அவருடைய காதில் போட்டிருக்கிற 2 குண்டலங்களும் சூரிய சந்திரன் மாதிரி மின்னின்னு தான். இந்த அழகிய தோற்றத்தை கண்ட சீதாதேவிக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னு கேட்டால் ராமாயணத்தில் யாருக்குமே விஸ்வரூபம் கிடையாது, ஆஞ்சநேயருக்கு மாத்திரம்தான் விஸ்வரூபம். அப்படிப்பட்ட விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த சீதாதேவி முழுவதும் இவ்வூருக்கான முற்றிய குழுவியது உலகு முனி குறுகுவாய் என்றாள். எழுவிழும் எழில் இலங்கு ராமன் தோள்களை தழிவில மெல்லன தளிர்க்கும் தன்மையால். ஒரு அடர்ந்த நல்ல படர்ந்த தோலை தழுவிய ராமபிரானுடைய மனைவியாகிய சீதை சொன்னா, அப்பா உன்னால் செய்ய முடியாத காரியம் என்ன?
இந்த உருவத்தை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது, நீ யாரையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அதனால் உன்னுடைய பழைய உருவத்துக்கே வா என்று சொன்னால் உடனே தன்னுடைய உருவத்தை சுருக்கி ஆஞ்சநேயர் பழைய குரங்கு உருக்கொண்டு சின்னதாக நின்றார். ஆந்தகை அனுமனும் அருள் அதாம் என மீண்டனன் விசும்பனும் பதத்தை மீச்சலான் தாண்டலுக்கு உரியதோர் உருவம் காட்டினான் தூண்டரா வினாக்கள் இளைய சொல்லினாள். அப்படி தன்னுடைய உருவத்தை சுருக்கி மறுபடியும் தன்னுடைய பழைய உருவத்தோடு சின்ன குரங்காக காட்சி கொடுத்தார். இடத்தாய் உலகை மலையோடும் எடுத்தாய் விசும்பை இவை அடங்கமும் மனத்தால் அறவை ஒரு கரத்தினால் பறித்தார் எனினும் பயனின்றால் நடத்தாய் இடையே என்றாலும் நானிலம் நினைக்கு நளிர்கடலை கடந்தாய் என்றால் என்ன ஆகும் காற்றாம் அன்ன கடுமையா. நீ உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே நீ கடல் கடந்ததெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆழி நெடுங்கை ஆண்தகை தன் அருளும் புகழும் அழிவின்றி ஊழி பலவும் நிலை நிறுத்தற்கு ஒருவன் நீயே உன் ஆளாய் பாழி நெடுந்தோல் வீர நின் பருமைக்கேற்ப மனை இலங்கை 7 வரைக்கும் அப்புறத்து ஆகாதிருந்து எழுவதன்றோ. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைப்பா, நீ உன்னுடைய உருவத்தை காட்டினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறா. மாண்டேன் எழுதினும் பழுதொன்றே இன்றே மாய சிறை நின்றும் மீண்டேன் என்னை ஒருத்தாரை குரங்களோடும் கவிரறுத்தேன் பூண்டேன் என்கோன் கலர்கள் புகழே கன்றி தன் பழியும் தீண்டேன் என்று மனமகிழ்ந்தால் திருவின் முகத்து திருவண்ணாள். ரொம்ப சந்தோஷப்படுறா. நான் இறந்தே போயிருந்தால் கூட எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. இந்த மாயேஸ்வரன் என்று மீண்டேன், நீ உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. என்னை ஒருத்தாரை குளங்களோடும் வேறெடுத்தேன். இன்றே என்னுடைய இந்த குளங்களெல்லாம் விழுந்து போகுங்கிற நம்பிக்கை வந்து விட்டது என்று நம்பிக்கையோடு சொல்கிறார். இப்போ ஆஞ்சநேயர் கேட்குறார், நேற்றினை விளம்பலது அன்றி விதியால் இப்பேறு பெற என் கண்கள் அருள் தந்தன. நான் போய் ஆறுது யாச்சொல் இளவஞ்சி நடையன் தோல் ஏறு கடிது என்று தொழுது அடிபணிந்தான். இப்போ சீதை புகழ்ந்த உடனே இந்த இடத்துல தான் ஆஞ்சநேயர் கொஞ்சம் கர்வப்பட்டதாக சொல்வார்கள். சீதை புகழ்ந்தா உன்னால் முடியாதது என்ன, நீ ரொம்ப கெட்டிக்காரன், எனக்கு இப்போவே நம்பிக்கை வந்து விட்டது அப்படின்னு உடனே இப்போ ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சந்தோஷம். தாயார் இன்றைக்குமே தாய் வந்து தன்னை பாராட்டிட்டா சந்தோஷம் இல்லை, பாராட்டின உடனே ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷம். உடனே ஒரு வார்த்தை சொல்கிறார், அம்மா நீங்கள் இவ்வளவு துன்பத்தோடு துயரப்படுறதை பார்க்க எனக்கு சகிக்கலை. இப்போ நீங்கள் சாதாரணமாக என்னை நினைத்து கொண்டிருக்க ஒரு சின்ன குரங்கு இதால் எப்படி கடலை தாண்டி வந்திருக்க முடியும்னு இப்போ என்னுடைய சக்தியை பார்த்துட்டீங்க. இப்போவே நீங்கள் உத்தரவு கொடுத்தா என்னுடைய தோளிலே அமர்ந்து கொள்ளுங்கள், உங்களை தூக்கி ராமபிரானிடம் கொண்டு போய் சேர்த்துடுறேன். இப்போ தான் சீதைக்கு கோபம் வருது. உடனே சொல்கிறா, அரியதன்று நின் ஆற்றலுக்கு ஏற்றதே தெரிய எண்ணினும் செய்வதும் செய்தியே உரியது அன்று என ஓர்க்கின்றது உண்டு அது என் பெரிய பேதமை சின் மதிப்பெண்மையாய். பா நீ இந்த காரியம் நீ சொன்னியே, இது பெரிய காரியம்ல உனக்கு. என்னுடைய உருவத்தை நீ உன்னுடைய தோளில் தூக்கிட்டு போகிறதுங்கிறது உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. நின் ஆற்றலுக்கு ஏற்றதே, உன்னுடைய திறமையால் அதை செய்ய முடியும். தெரியதை வினை செய்தும் செய்தியே, நீ இதை செஞ்சிட முடியும். ஆனால் உரியதன்று நீ சொல்லக்கூடிய காரியம் சரியான காரியம் அன்று. ஏனென்றால் நான் ஒரு பெண், இந்த பெண்மையை நீயோ ஒரு பிரம்மச்சாரி, நீ என்னை தாய் என்று அழைத்தாலும் நான் உன்னுடைய வேண்டுகோளை ஏற்ற முடியாது. அன்றியும் பெரிதொன்று உண்டு, ஆரியன் வென்றி வெஞ்சிலை மாக்கணும் வேறின் நன்றியன் பதம் வஞ்சித நாய்களின் நின்ற வஞ்சனை நீயும் நினைத்தியோ. என்ன ஆஞ்சநேயா, நான் உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சேன், நீயும் இப்படி முட்டாத்தனமாக நினைக்கிறியே. நீ இன்னொன்றும் எனக்கு இருக்குது, அந்த
என்னுடைய பிரானாகிய ராமபிரான் கையில் எதுக்கு வில்லு அம்பு வச்சிருக்கார்? நம்முடைய ராவணனானவன் சதி பண்ணி இல்லாத நேரத்தில் என்னை கவர்ந்து கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கான்னா, அதே மாதிரி நீயும் என்னை இங்கேருந்து கவர்ந்து கொண்டு போய் ராமனிடம் சேர்த்தால் அப்போ ராமன் வைத்திருக்கக்கூடிய வில்லுக்கு மதிப்பு என்ன? அது சொல்லும்போது அடுத்தாப்பில் சொல்கிறான், அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன். நீ சொல்கிற ஆஞ்சநேயா, இந்த எண்ணம் எனக்கு அப்போவே வந்தது. அல்லல் மாக்கள் இலங்கை எதாகுமோ, இங்கே இருக்கிற ராட்சசர்கள்லாம் என்னை பயமுறுத்துகிறாங்க, நீ பார்த்தாய், நானும் பயந்து ராவனுடைய கொடுமையை அனுபவிச்சுட்டு அழுது கொண்டு இருந்தேன். நீ இதை பார்த்த உடனே நான் சாதாரண பெண் போல பயந்துட்டேன்னு நினச்சியா? அல்லல் மாக்கள் இலங்கை எதாகுமோ, எனக்கு இந்த தொல்லையை கொடுக்கக்கூடிய இந்த இலங்கையுடைய அரக்கர்களெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை.